முட்டையை வச்சு ஒரு கிரேவி செய்யலாமா? இந்த முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்துருக்கேன். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஆனால் பேன் காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ ஆனியன் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெயில் லைட்டாக அந்த ஆனியன் நல்லா வதங்கணும். பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினோடனே மிளகாய் பொடி சேர்க்கணும். இது வீட்டில் ரெடி பண்ண மசாலா பொடி. இந்த மசாலா பொடி சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணால் போதும். இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த முட்டையை இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்தோடனே இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுக்க முட்டையை சேர்க்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் மேலே முட்டை மேலே வர மாதிரி நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு வதக்கிட்டோன்னே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூடான ரசம் சாதம்.